மார்ட்டி சுப்ரீம்னு ஒரு படம். ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். ஆனால் என்ன, அந்த ஆக்டர் ஹீரோவை பார்க்கும்போது லைட்டாக ஒரு சில இடத்துல காண்டாகும். இருந்தாலுமே இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் இன் தட் ஃபிலிம். ஸோ படம் பூராவுமே அந்த வியர்டான சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஆனால் இது ஒரு கோல், ஒரு ட்ரீம் பிக் அப்படிங்கிற ஒரு தீம், அந்த கான்டெக்ஸ்ட்டை கொண்டு போகிற ஒரு படம். இருந்தாலுமே வேர்ல்டை செட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் வேடாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையுமே வந்து மார்ட்டிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வேடஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டுருப்பான். ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் தான் இருப்பான். இட்ஸ் அ காமன் இன் தீம். ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லா படத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அவனுக்கு மெயின் குறிக்கோள் ஒரு இடத்துல தோற்றுருவான், எண்டோ கிட்ட தோற்றுருவான். டேபிள் டென்னிஸில் திரும்ப அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்லாம் பார்க்க மாட்டான். ஃபைனலாக ஜெயிச்சிருவான். அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில காட்சிகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பாகவே ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கணும். திமோத்தி செலமைக்கு ஆஸ்கர் போச்சு. ஆமாம் போச்சு. ஏன் போச்சுன்னா, வாய் விட்டதாலே போச்சு.